விநாயகர் சதுர்த்தியை பொறுத்த வரைக்கும் கோவை மாநகரில் ஏற்கனவே சிலைகள் எந்தெந்த இடங்களில் வைக்கிறார்கள், வழிகாட்டுதல்கள், இவற்றின்படி சிலைகள் வைப்பது, அதே போல் ஊர்வலத்தில் எடுத்து செல்வது. இதில் கடந்த வருடம் வைத்த அதே எண்ணிக்கையான சிலைகள் தான் 708 சிலைகள். அதே நேரத்தில் மத நல்லிணக்கத்திற்கு எந்தவித உதவும் ஏற்படாமல் இருப்பதற்காக காவல்துறை எல்லா விதமான தடுப்பு நடவடிக்கைகளும் எடுத்து வருகின்றோம். கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் விற்பனை தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு. கரும்புக்கடை பகுதி, குனியமுத்தூர் பகுதியில் டேப்லெட் சப்ளை செஞ்சுக்கிட்டு இருந்த 2 பேரை கர்நாடகா மாநிலத்திலிருந்து கைது பண்ணி இந்த வருடத்தில் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் 797 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போ விநாயகர் சதுர்த்தியை பொறுத்த வரைக்கும் கோவை மாநகரில் ஏற்கனவே எல்லா அமைப்புகளிடம் மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல்துறை அதிகாரிகள்லாம் சேர்ந்து கூட்டம் போட்டு அந்தந்த காவல் நிலையங்கள்லேயும் கூட்டம் போட்டு சிலைகள் எந்தெந்த இடங்களில் வைக்கிறார்கள், அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள், அரசு வழிகாட்டுதல்கள், உயர்நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல்கள், இவற்றின்படி சிலைகள் வைப்பது, அதே போல் ஊர்வலத்தில் எடுத்து செல்வது, கரைப்பது போன்ற எல்லா விதமான அது சரியாக செயல்படுத்தக்கூடிய வகையில் காவல் அதிகாரிகள் ரோந்து பணியிலும் ஆங்காங்கே சிலைகளினுடைய வருகை, சேமிப்பு, வைக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்க. இதில் கடந்த வருடம் வைத்த அதே எண்ணிக்கையான சிலைகள் தான் 708 சிலைகள். எல்லா அமைப்புகளுடைய சிலைகளும் சேர்ந்து நமக்கு ஊர்வலம் 2 நாள் முக்கியமாக இருக்குது. 9ஆம் தேதி அப்புறம் 11ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை அப்புறம் புதன்கிழமை. ஊர்வலத்தில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்க, அதே நேரத்தில் மத நல்லிணக்கத்திற்கு எந்தவித உதவும் ஏற்படாமல் இருப்பதற்காக காவல்துறை எல்லா விதமான தடுப்பு நடவடிக்கைகளும் எடுத்து வருகின்றோம். இப்போ கோவை மாநகரில் விபத்துக்களை தடுப்பதற்கும் சரி, அதே போல் சாலைகளில் பாதுகாப்பாக பயணம் செய்வதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலும் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளும், அதே போல் அந்த சட்டத்தை மதிக்காமல் செயல்படுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன. ஜூலை மாதம் கடைசியில் பிடபிள்யூ விங், ப்ரைவேஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்கில் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு கேஸ். அதில் கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் விற்பனை தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு. அந்த வழக்கினுடைய விசாரணையின் தொடர்ச்சியாக அந்த வழக்கில் 7 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்களிடம் விசாரணை செய்தபோது போதைக்காக பயன்படுத்தக்கூடிய மாத்திரைகள் வெளி மாநிலத்திலிருந்து இங்கே கொண்டு விற்பனை செய்வதாக, வாங்கி விற்பனை செய்வதாக மூலம் கொடுத்ததை தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் மற்றும் எஸ்ஐ ஜேசி காவலர்கள், சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் தலைமையில் ஹரியானா மாநிலம் சென்று அம்பாலா மாவட்டம் அங்கே சச்சின் கர்க் என்ற ஒரு நபரை கைது செய்து அவரிடமிருந்து 20,000 டேப்லெட் சீஸ் பண்ணி கொண்டு அங்கேயே கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறமா இங்கே இப்போது ரிமாண்ட் பண்ண போகிறாங்க. கரும்புக்கடை பகுதி, குனியமுத்தூர் பகுதியில் டேப்லெட் சப்ளை செஞ்சுக்கிட்டு இருந்த 2 பேரை கர்நாடகா மாநிலத்திலிருந்து கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த வருடத்தில் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் 797 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போதைப் பொருட்கள்னால் கஞ்சா மற்றும் மாத்திரைகள், அதே போல் குட்கா விற்பனை செய்த நபர்கள். அதே போல் அவர்களிடமிருந்து 158 கிலோ கஞ்சாவும் 2598 கிலோ குட்கா பொருட்களும், புகையிலை பொருட்களும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன.